டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உங்கள் இல்லத்திற்கும் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கும் மேலும் சுவை கூட்ட யாழி அப்பளம். தரம் சுவை சரியான விலையில் கிடைக்கும் யாழி அப்பளத்தை வாங்கி பயன்படுத்துங்கள். மாவட்டம் தோறும் விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு 9789251125. உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். வியட்நாம் நாட்டின் டனாங் மாநகரில் நடைபெற்ற உலகத் தமிழர் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இலங்கையின் மன்னாரிலிருந்து வருகை புரிந்துள்ள கணேசன் லங்கேஸ்வரன் ஐயா அவர்களை நாம் சந்திக்கவிருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த மாநாடு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு உணர்வை ஏற்படுத்தியது ஐயா? வழமையாக மாநாடுகள் நடக்கும், ஆனால் இதனால் தமிழர்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் ஏற்பட்டதா நீங்க பார்க்குறீங்க? இந்த மாநாடானது எங்களுடைய பாரம்பரியங்களையும் எங்களுடைய முன்னோர்கள் ஆண்ட தமிழின் சிறப்பையும் வெளிப்படுத்தும் முகமாக இந்த வியட்நாமில் நடைபெற்றிருக்கிறது. இதன் மூலம் எனக்குள்ளே ஒரு தமிழை வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதற்கு அடுத்த கட்டமாக நாங்கள் இந்த மாநாட்டின் மூலம் எங்கள் இலங்கையிலே நாங்கள் ஒரு தமிழை வளர்க்கும் முகமாக ஒரு சிறந்த ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாநாடானது கடல் கடந்து அப்பால் இங்கு நடைபெற்றாலும் இங்கு வருகை தந்த அனைவரும் இந்த மாநாட்டிலே ஒரு ஒன்றுபட்டு தமிழர்களாக காலகாலம் சில பிளவுகளும் பிரிவுகளால் தான் நாங்கள் இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே சில முரண்பாடுகள் இருந்தாலும் அதை தவிர்த்து நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு எவ்வாறு முன்னேறலாம் என்று சிந்தித்து அதன் மூலம் நமது தமிழர் பொருளாதார வளர்ச்சியை ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு செல்வதன் மூலம் நாங்கள் சிறந்த நிலைக்கு தமிழர்கள் எதிர்காலத்தில் வாழலாம், நல்ல நிலைக்கு செல்லலாம் என்று எதிர்பார்க்கிறேன். நிச்சயமாக. இப்பொழுது முன்பிருந்ததை விட இப்போது மாற்றம் பொதுவாக புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் என்ன விதமான மாற்றம்? குறிப்பாக நாட்டில் இப்போ பார்த்திங்கன்னா புதிய அரசாங்கம் அமைந்திருக்கிறது. ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கிய ஒரு பொருளாதார வளர்ச்சியை பொருளாதார பின்னடைவிலிருந்து முன்னேற்றம் பெறக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறுவதாக இருக்கிறது. இதற்கிடையில் இது போன்ற தமிழர் மாநாடுகள், குறிப்பாக வணிக மாநாடு, இது உங்கள் வணிகத்திற்கு மேம்படுத்துவதற்கு உதவும் என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமாக. ஏனென்று சொன்னால் எங்களுடைய தேசம் 30 ஆண்டுகள் யுத்தத்தை சந்தித்தது, 3 ஆண்டு கொரோனாவை சந்தித்தது, 2 ஆண்டுகள் பொருளாதார வீழ்ச்சியை கண்டிருக்கிறது. அவை எங்களோட மக்கள், தமிழ் மக்கள் இன்னும் கீழ்நிலையில் தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய மேம்பாட்டை இந்த மாநாட்டில் உள்ள தமிழர்கள், வெளிநாடுகளில் வர முடியாமல் இருக்கிற தமிழர்கள், எங்களுடைய ஈழத்தில் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் அவர்களுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பது எனக்கு வேண்டுகோள். இப்போ அங்கே முதலீடு கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை, வெளியிலிருந்து முதலீடு செய்யலாம், நீங்கள் தொழில் புரியலாம், வணிகம் புரியலாம்ங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் போது இதுபோன்ற உலகத்தமிழர் மாநாடுகள் தொடர்ந்து அடுத்தடுத்து வணிக மாநாடுகள் நடக்கும் பொழுது இன்னும் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வணிக தொடர்புகளுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு கருதுறீங்களா? நிச்சயமாக. ஏனென்று சொன்னால் இப்போ இந்த மாநாடு சம்பந்தமாக தெரியாத நிறைய பேர் இருக்கிறார்கள். கடைசி நேரத்தில் தெரிந்து கொண்டு வந்தவர்களும் இருக்கிறார்கள். எனவே அந்த புதிய தொழில் முயற்சியாளர்கள், அவர்களுக்குரிய புதிய முதலீடுகள் சம்பந்தமான இதுகள் இந்த மாநாட்டின் மூலம் அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. இதனை நாங்கள் அடுத்து வரும் மாநாட்டுக்கு செல்லும்போது நிச்சயமாக எங்களோட பகுதியில் உள்ள மக்களுக்கு, எங்களோட பகுதியில் உள்ள வர்த்தகர்களுக்கு இதை ஒரு தெளிவூட்டலை ஏற்படுத்த வேண்டும் என்பது எனது எண்ணம். மீண்டும் மற்றொரு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.